உங்களை புழுதியில தள்ளுவதற்கு ஒரு கூட்ட ஜனங்கள் ஆமென் ஆவலோடு இருக்கிறார்கள். நம்மை குப்பையில தள்ளுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. நம்ம ஒண்ணு இல்லாம போகணும், நம்ம ஆசீர்வாதமா வாழக்கூடாது, நமக்கு இனிமே வாழ்க்கையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியில தான் கர்த்தர் என்னை தேடி வருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நல்ல நிலைமையில இருக்கும்போது, நல்ல வீட்டில் இருக்கும்போது, நல்ல உயர்ந்த பதவியில் அல்லது நல்ல உயரமான இடத்துல நல்ல ஒரு மேன்மையில இருக்கும்போது வேணுமானால் அநேகர் உங்களை தேடி வரலாம். அநேகர் உங்களை தேடி, ஆமாவா இல்லையா சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கும்போது உங்களை நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்களுக்கு நல்ல வேலை இருக்கும்போது உங்களை தேடி வருவாங்க. நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும்போது உங்களை தேடி வருவாங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணும் இல்லாத சூழ்நிலையில யாராவது உங்களை தேடி வருவாங்களா? தேடி வருவாங்களா? தேடி வருவாங்களா? வரமாட்டாங்க. ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது என்னை தேடி வருகிற ஒருவர் இருக்கிறார். என்னை தேடி வருகிற ஒருவர் இருக்கிறார். நான் புழுதியில கிடந்தாலும் அந்த புழுதியை நோக்கி பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். நான் குப்பையில கிடந்தாலும் குப்பைக்கு தேடி வருகிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. என்னை தேடி வந்த இயேசு ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சாத்தான் உங்களை குப்பைக்கு நேரா தள்ளலாம், உங்களை புழுதியா தள்ளலாம். ஆனா அந்த இடத்துல நான் எப்படி சொல்றேனே, புழுதியை யாராவது மதிப்பாங்களா மிதிப்பாங்களா? புழுதி மதிக்கப்படுமா மிதிக்கப்படுமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. என்னங்க செய்யப்படும்? அந்த நிலைமையில இருக்கிற ஒருவனை எல்லாரும் மிதிக்கிற அளவுக்கு உங்களை போட்டு மிதிச்சு, அதான் சொல்றாரு, தீயையும் தண்ணீரை கடந்து வந்தோம், மனுஷர் எங்க தலைமையில ஏறி போனாங்கன்னு சொல்றாரு. மனுஷர் எங்க தலைமையில எத்தனை பேர் நம்மளை போட்டு மிதிக்கிறாங்கல்ல. உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கா? அப்படி இருந்தா கர்த்தர் உங்களோட தான் பேசுறார். அப்படிப்பட்ட அனுபவம் இருந்தா உங்களோட தான் கர்த்தர் பேசுறார். ஆமென். அப்படிப்பட்ட அனுபவம் இருந்தா உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். எல்லாரும் ஏறி மிதிக்கிறது தான் புழுதி. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. புழுதி ஆண்டவரை துதிக்குமா? துதிக்க முடியாது. புழுதிக்கு ஏதாவது தன்மை இருக்குதா? இருக்காது. லேசா காத்தடிச்சா என்ன ஆயிரும்? சொல்லுங்க சத்தமா, சொல்லுங்க சத்தமா. புழுதி லேசா காத்தடிச்சாலே பறந்துரும். அதுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, அதுக்கு ஒரு உறுதியான தன்மை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புழுதியை, அப்படிப்பட்ட புழுதியை யாருமே நினைக்காத, யாருமே என்னை பற்றி அக்கறை கொள்ளாத, எல்லாரும் என்னை புழுதியில போட்டு மிதிச்சுக்கிட்டு மேல 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 ஏறி 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 என்னை மிதிச்சு போற என்னை பரலோகத்தில் இருக்கிற தேவன் கண் நோக்கி பார்க்கிறார். ஒருவேளை உங்க வீட்டார் உங்களை மிதிக்கலாம், உங்க குடும்பத்தார் மிதிக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல இப்படி மிதிப்படுகிற நிலைமையில இருக்கலாம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆவியானவர் திட்டமா பேசுறார். உன்னை மிதிப்பதற்கு பல பேர் இருக்கலாம். உன்னை மிதிப்பதற்கு பல பேர் இருக்கலாம். உன்னை அற்பமாயன்றதுக்கு பல பேர் இருக்கலாம். ஆமென். இனி அவ்வளவுதான், நீ மேல வர முடியாதுன்னு மறுபடி உன்னை மிதித்து உன்னை புழுதி ஆக்கிட்டாங்களா? கவலைப்படாத என் மகளே, என் மகனே, நீ கவலைப்படாத, கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிச்சுட்டார். கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த 6ஆம் மாசம் எல்லாராலும் மிதிப்பட்ட ஒண்ணு அல் கமா ரகா தலா ரபா, எல்லாராலும் மிதிப்பட்ட ஒண்ணு. நிறைய பேர் கண்ணீர் வருகிறதை பார்க்கிறேன், நிறைய பேர் உள்ள உடைக்கப்படுறதை பார்க்கிறேன். ஆமே உழுதி போல உன்னை மிதிக்கப்பட்ட ஒன்னதான் கர்த்தர் கரத்தில் எடுக்க போறார். உன்னை எடுப்பார் மகனே, உன்னை எடுப்பார் மகளே. அல் கபரபலபா ஈசரே கரந்தலா மல்பராதினி அந்தல ரபா. ஓ, நீ அற்பமா எண்ணப்பட்டது உண்மைதானே, நீ எங்கெங்கயோ கிடந்தது உண்மைதானே. ஆமே உன்னை தூசியா மதிச்சு, உன்னை அற்பமா மதிச்சு, இனி லாய்க்கு இல்ல, உன்னை பத்தி எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, உன்னை நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி தள்ளப்பட்ட, ஆமேன், மிதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை கர்த்தர் தேடி வருகிறார். உங்களை கர்த்தர் தேடி வருகிறார். புழுதியிலிருந்து உன்னை தூக்க கர்த்தர் ஆயத்தமாயிட்டார். நீ அற்பமா எண்ணப்பட்டது உண்மைதான், நீதிக்கப்பட்டது உண்மைதான், உன்னை பேச்சுக்கு மதிப்பில்லாதது உண்மைதான். உன்னைத்தான் கர்த்தர் தேடி வருகிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் உண்மைதான். உன் கிளாஸ்ல உனக்கு மதிப்பில்லை, நீ படிக்கிற இடத்துல உனக்கு மதிப்பில்லை, நீ சேர்ற இடத்துல உன் ஃப்ரெண்டு உன்னை மதிக்கல, ஆனா உன்னைத்தான் கர்த்தர் கையில் எடுக்க போகிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்லா கையை தண்ணி புழுதியில் கிடக்கிற அந்த சிறியவனை தேடி வருகிறார். சிறியவன் என்று உன்னை அற்பமா எண்ணப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை தூக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா.